அவர் இதை மட்டும் பேசி ஆளும் அரசுக்கு வெறுப்பேத்தின்னா பரவாயில்ல. அவர் இதுக்கு முன்னாடியே வந்து காவல் சித்திரவதைகளை பற்றி பேசுகிறாரு, காவல் கொட்டடி கொலைகளை பற்றி பேசுகிறாரு, என்கவுண்டர் டெத்தை பற்றி பேசுகிறாரு. இதெல்லாம் வந்து அந்த கோவம்லாம் இருந்திருக்கும். எல்லாம் தூய்மை பணியாளர் பிரச்சனை வர அப்போ இதெல்லாம் வந்து சேர்த்து வச்சு இதில் வந்து சரி இவனை இதில் டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் இப்போது அந்த விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஒரு கீழே இருக்குது தோழர். அதில் வந்து நீங்கள் இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனையின் போது போராட்டத்தின் போது நீங்கள் அந்த மைக்கை பிடிச்சி பேசின அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு இல்லையா? அந்த ஃபோட்டோ ஒன்று மேலே வந்து தாவேகா வழக்கறிஞர்கள் மீட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி போட்டு, அது தவறான ஒரு பொய் செய்தி. அதில் உங்கள் ஃபோட்டோ ஒன்று. இந்த ரெண்டுத்தையும் கம்பைல் பண்ணி பார்த்தீங்களா, இவர் வந்து எங்கெல்லாம் திமுக எதிர்ப்பு இருக்கோ, எங்கெல்லாம் திமுகவை அட்டாக் பண்ணலாமோ அங்கெல்லாம் போய் நிற்கிறாரு மோகன். அப்போ இந்த புளியந்தோப்பு மோகன் அப்படிங்கிறவர் நீலத்தோட ஒரு அடியாள். இந்த அடியாள் வேலையை வந்து ரொம்ப சிறப்பாக பார்க்குறாரு. இதுக்காக தான் அவர் விஜயை கூட பார்த்தீங்களா கரூர் சம்பவத்தில் போய் இதில் போய் இப்படி ஆதரித்து நிற்கிறாருன்னு உங்கள் மேலே ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. பின்னணி என்ன, யார் இருக்கான்னு நினைக்கிறீங்க? பின்னணி இவங்களுக்குலாம் பெரிய கான்ஸ்பிரசிலாம் இல்லை. எல்லாரும் திமுக காரனுங்க, எல்லாருமே திமுகவுடைய அடிபொடிகள். இவங்களுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க. இவங்க ஸ்டைல் எப்படின்னு நான் சொல்கிறேன். இவங்க சொல்கிறாங்களே இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு, இவங்களும் அதை வேறு வகையில் பண்ணுறாங்க. சிலர்லாம் வந்து வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கிக்கிறாங்க. திமுகவோட உறுப்பினர் நான் சொல்ல மாட்டேன், எல்லாரும் திமுக ஆதரவாளர்கள். என்னை பற்றி நேற்று எழுதின 2 நாளாக இந்த ட்விட்டரில் எழுதிட்டு இருக்கவங்க பெரும்பாலும் ஃபேஸ்புக்கு நான் எல்லாரையும் போய் பார்க்குறேன். பெரும்பாலும் 99% வந்து திமுக ஆதரவாளர் தான் எழுதிட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர் பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த பிரச்சனையாக இருக்கட்டும், திமுக ஆதரவாளர்கள் மட்டும்தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு யார் உருப்படி, இன்னைக்கு யார் நம்ம அடிக்கணும். இந்த சட்டத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டாக் விசில்னு. அந்த முதலாளி வந்து ஒரு விசில் விடுவான். அந்த விசில் எதுக்காக விடுறான், கடிக்க விடுறானா, கவ்வ விடுறானா, இல்லை மோப்பம் பிடிக்க விடுறானான்றது அந்த நாய்க்கு தெரியும்.